மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பழங்குடியினர் வசிக்கும் இடமலக்குடி பகுதியில் அதிக வாக்குப்பதிவானது பதிவாகியுள்ள நிலையில் பழங்குடியின மக்கள் ஆர்வமுடன் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் முதியோர்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடன் மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து செல்கின்றனர். சின்னக்கானல் பகுதியில் பாதுகாப்பை தயார்படுத்த ஆர்ஆர்டி குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஏலப்பாறை, முட்டம் என வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதான நிலையில் தற்போது சரி செய்யப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் கரிசல்குளம் கிராமத்தை சேர்ந்த ரேஷ்மிகா என்ற 5 வயது சிறுமி ஸ்கேட்டிங் மூலம் 30 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து புதிய சாதனையை படைத்துள்ளார். இந்த ஸ்கேட்டிங் உலக சாதனை போட்டியை அதிமுக பிரமுகர் ஐயாத்துரை பாண்டியன் மற்றும் சங்கரன் கோவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுதீர் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ஸ்கேட்டிங் செல்லும் மாணவிக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் வாகனங்களை சிறிது நேரம் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்தனர். மேலும் எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் உடன் சென்றது. தற்போது அதிகரித்து வரும் கோடை வெயிலில் மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மக்கள் நலன் கருதி நீர்மூர் பந்தல் அமைப்பது வழக்கம். அந்த வகையில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் SR சிவலிங்கம் அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு எதிரில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்களுக்கு நீர்மூர் பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் பல திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு கோடை வெயில் தாக்கம் இயல்பை விட அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீர்மூர் பந்தல் திறக்க அறிவுறுத்திய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கழக செயலாளர் CV சண்முகம் வழிகாட்டுதல்படி அப்பம்பட்டு பகுதியில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அப்பொழுது பொதுமக்களுக்கு மோர், இளநீர், குளிர்பானம், பழ வகைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தற்போது வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக 15 மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டிய நிலையில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை ஓரங்களில் உள்ள குளிர்பான கடைகளில் குளிர்பானங்களை வாங்கி குடிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் நீர்சத்து நிறைந்த பழங்களையும் வாங்கி செல்கின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், டெரிக் மற்றும் ஆசாரிப்பள்ளம் செல்லும் சாலையில் பல்வேறு குளிர்பான கடைகள் உள்ளது. இந்த கடைகளில் நொங்கு, பதநீர் விற்பனை சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சாலை ஓரங்களில் உள்ள கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.